வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்கப் போவது ஒரு அருமையான வேலைவாய்ப்பு செய்தி. பொதுவாக மென்பொருள் நிறுவனம் அல்லது ஐடி கம்பெனி என்றாலே பெரிய படிப்பு படித்திருக்க வேண்டும், இன்ஜினியரிங் முடித்திருக்க வேண்டும் என்றுதான் பலரும் நினைப்பார்கள். ஆனால் பட்டப்படிப்பு எதுவுமே இல்லாமல் ஒரு ஐடி நிறுவனத்தில் வேலைக்கு சேருவதற்கான வாய்ப்பு இப்போது கிடைத்துள்ளது. திரிஜன் சாப்ட்வேர் என்ற நிறுவனம் அலுவலக நிர்வாக உதவியாளர் பணிக்கான ஆட்களை தேர்வு செய்து வருகிறது. இந்த பணிக்கு டிகிரி கட்டாயம் இல்லை. 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு அல்லது டிப்ளமோ முடித்தவர்கள் கூட தாராளமாக முயற்சி செய்யலாம். பணியிடம் மற்றும் சம்பளம். முதலில் இந்த வேலை எங்கு உள்ளது என்று பார்த்துவிடுவோம். நம் இந்தியாவில் உள்ள 3 முக்கிய நகரங்களில் இந்த வேலைவாய்ப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒன்று நம் சென்னை, மற்றொன்று புனே மற்றும் பெங்களூரு. இந்த 3 நகரங்களில் நீங்கள் எங்கு வசித்தாலும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். அடுத்தது சம்பளம். இந்த வேலைக்கு ஆண்டு வருமானமாக 1.5 லட்சம் முதல் 2,25,000 ரூபாய் வரை நிர்ணயம் செய்துள்ளார்கள். அதாவது மாதச் சம்பளமாக பார்த்தால் உங்கள் அனுபவத்தைப் பொறுத்து 12,000 முதல் 18,000 ரூபாய் வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. யாருக்கு இந்த வேலை பொருந்தும்? இந்த வேலைக்கு யார் விண்ணப்பிக்கலாம் என்பதை தெளிவாக பார்த்துவிடுவோம். முக்கியமாக கணினி பாகங்கள் பற்றிய அடிப்படை அறிவு உங்களுக்கு இருக்க வேண்டும். அதாவது மானிட்டர், கீபோர்டு, மவுஸ், சிபியு போன்றவை எவை என்று தெரிந்திருந்தாலே போதும். இது நாற்காலியில் அமர்ந்து செய்யும் வேலை அல்ல, சுறுசுறுப்பாக இயங்க வேண்டிய வேலை. பொருட்களை ஒரு இடத்தில் இருந்து மற்றொரு இடத்துக்கு எடுத்துச் செல்ல வேண்டியிருக்கும். அதனால் உடல் உழைப்பிற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். ஏற்கனவே அலுவலக உதவியாளர் பணியிலோ அல்லது குடோன், லாஜிஸ்டிக்ஸ் போன்ற துறையிலோ வேலை செய்த அனுபவம் இருந்தால் உங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். முன் அனுபவம் இல்லாதவர்களும், அதாவது ஃப்ரெஷர்ஸும் இந்த வேலைக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம். வேலையின் தன்மை, விரிவான விளக்கம். இப்போது இந்த வேலையில் நீங்கள் தினமும் என்ன செய்ய வேண்டும் என்பதைப் பற்றி விரிவாக பேசலாம். இதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டால் நேர்முகத் தேர்வின் போது பேசுவதற்கு எளிதாக இருக்கும். 1. கணினி உதிரிபாகங்கள் நிரப்புதல். பெரிய நிறுவனங்களில் காபி இயந்திரம் இருப்பதைப் போல கணினி உபகரணங்களுக்கென தானியங்கி இயந்திரங்கள் இருக்கும். அதில் கீபோர்டு, மவுஸ், ஹெட்செட், கேபிள்கள் போன்றவற்றை நீங்கள் தினமும் சரிபார்த்து நிரப்ப வேண்டும். ஊழியர்கள் தேவைப்படும் போது அதை எடுத்துச் செல்வார்கள். 2. மேஜை சீரமைப்பு. புதிதாக வேலைக்கு சேரும் ஊழியர்களுக்கோ அல்லது இடம் மாறுபவர்களுக்கோ அவர்களின் மேஜையில் மானிட்டர், லேப்டாப், டெஸ்க்டாப் போன்றவற்றை அமைத்து தர வேண்டும். வயர்கள் மற்றும் கேபிள்கள் ஒன்றோடு ஒன்று சிக்கிக்கொள்ளாதவாறு நேர்த்தியாக இணைத்து கொடுக்க வேண்டும். 3. பொருட்களை இடமாற்றம் செய்தல். அலுவலக கட்டிடத்திற்குள்ளேயே ஒரு தளத்தில் இருந்து மற்றொரு தளத்திற்கு கம்ப்யூட்டர்கள் அல்லது லேப்டாப்களை மாற்ற வேண்டியிருக்கும். இதற்கு நீங்கள் சர்வீஸ் லிஃப்ட் பயன்படுத்தலாம். பொருட்களை சேதமில்லாமல் பாதுகாப்பாக கொண்டு செல்வது உங்கள் பொறுப்பு. 4. பேக்கிங் மற்றும் கணக்கெடுப்பு. வெளியில் இருந்து வரும் ஐடி பொருட்களை பெட்டியில் இருந்து பிரித்து எடுப்பது அல்லது வேறு கிளைக்கு அனுப்ப வேண்டிய பொருட்களை பாதுகாப்பாக பேக் செய்வது உங்கள் வேலை. எத்தனை பொருட்கள் வந்தன, எத்தனை போயின என்பதை துல்லியமாக எண்ணி பராமரிக்க வேண்டும். 5. ஸ்டோர் ரூம் பராமரிப்பு. கணினி பொருட்கள் இருக்கும் சேமிப்பு அறையை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். பழுதான மின்னணு பொருட்கள் எவை, நல்ல பொருட்கள் எவை என்பதை தரம் பிரித்து அதற்கென உரிய இடத்தில் வைக்க வேண்டும். 6. ஆவணங்கள் பராமரிப்பு. எந்த பொருள் வெளியே செல்கிறது என்பதற்கான அனுமதிச் சீட்டு தயார் செய்வது, வந்த பொருட்களின் ரசீதுகள் மற்றும் பதிவேடுகளை பராமரிப்பது மிக முக்கியம். பணி நேரம், போக்குவரத்து மற்றும் கூடுதல் நேரம். வேலை நேரம் மற்றும் இதர சலுகைகள் பற்றி இப்போது பார்ப்போம். வேலை நேரம். இது பொதுவான அலுவலக நேரங்களில்தான் இருக்கும். அதாவது காலை முதல் மாலை வரை இருக்கலாம். ஆனால் நிறுவனத்தின் தேவைக்கேற்ப பணி நேர மாற்றங்கள் இருக்கவும் வாய்ப்புள்ளது. நீங்கள் அதற்கு தயாராக இருக்க வேண்டும். வார இறுதி நாட்கள்,
பொதுவாக சனி ஞாயிறு விடுமுறை இருக்கலாம். ஆனால் இந்த வேலை அறிவிப்பில் தேவைப்பட்டால் வார இறுதி நாட்களிலும் வேலை செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார்கள். அப்படி வேலை செய்யும் பட்சத்தில் உங்களுக்கு வேறு நாட்களில் விடுப்பு கிடைக்கலாம். கூடுதல் நேரம் மற்றும் வருமானம். ஓடி சோகஸ்மெலி பொதுவாக இது போன்ற நிர்வாகம் மற்றும் பராமரிப்புத் துறையில் நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தை தாண்டி வேலை செய்ய வேண்டியிருந்தால் அதற்கான கூடுதல் ஊதியம் அல்லது படிகள் வழங்கப்படுவது வழக்கம். இது உங்கள் மாதச் சம்பளத்தை தாண்டி ஒரு கூடுதல் வருமானமாக இருக்க வாய்ப்புள்ளது. இது அந்த நிறுவனத்தின் விதிமுறைகளைப் பொறுத்தது. இதை நீங்கள் நேர்முகத் தேர்வின் போது கேட்டு தெரிந்து கொள்வது நல்லது. போக்குவரத்து வசதி. ஐடி நிறுவனங்களைப் பொறுத்தவரை ஊழியர்களுக்கு பேருந்து அல்லது கார் வசதி வழங்குவது வழக்கம். குறிப்பாக இரவு நேரங்களில் பணி இருந்தால் நிச்சயம் வாகனம் ஏற்பாடு செய்து தருவார்கள். இந்த குறிப்பிட்ட பதவிக்கு போக்குவரத்து வசதி உள்ளதா என்பதை நீங்கள் தொலைபேசியில் பேசும்போது உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். முடிவுரை மற்றும் தொடர்பு விவரங்கள். நண்பர்களே, இது ஒரு நேரடி வேலைவாய்ப்பு. இதற்கு விண்ணப்பிக்க நீங்கள் யாரையும் தேடி அலைய வேண்டியதில்லை. இடைத்தரகர்கள் யாரும் கிடையாது. திரையில் தெரியும் இந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் சந்தேகங்களை கேட்கலாம். தொடர்புக்கு அழைக்க வேண்டிய பெயர் ஹரிஷ். தொலைபேசி எண் +911113095742. டிகிரி முடிக்காதவர்கள் அல்லது படிப்பை பாதியில் விட்டவர்கள் ஆனால் ஐடி கம்பெனி சூழலில் வேலை செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இதை பகிருங்கள். நன்றி. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் சர்வீஸ். நிறைய பேருக்கு இந்த வேலைக்கு ஏத்த மாதிரி எப்படி ரெஸ்யூம் ரெடி பண்றதுன்னு டவுட் இருக்கும். உங்களுக்கு சரியான சிவி ரெடி பண்ண கஷ்டமா இருந்தா கவலைப்படாதீங்க. ஸ்கிரீன்ல தெரியுற மெயில் ஐடிக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. உங்களோட ரெஸ்யூமே இந்த வேலைக்கு ஏத்த மாதிரி எடிட் பண்ணி நீங்க இன்டர்வியூல செலக்ட் ஆகுறதுக்கு நான் சப்போர்ட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. கல்ஃப் மற்றும் ஃபாரின் ஓவர்சீஸ் வேலை வாய்ப்புகள் பத்தி தெரிஞ்சுக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அல்லது மெயில் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ற எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட்.